வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ வந்து எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா, மத்திய அரசு பள்ளிகள்லாம் வந்து டிஜிட்டல் மயமில் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு. அந்த தகவல் தான், நியூஸ் பேப்பரில் வந்த தகவல் தான் இப்போ நம்ம சேனல் நியூஸ்க்கு வந்து வெளிப்படுத்துகிறோம். இனிமேல் வந்து சிபிஎஸ்சியில் வந்து எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூக்கெல்லாம் வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக வந்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்துட்டு பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, எவாலுவேட் பண்ணுறது வந்து இனிமேல் ஆன்லைனில் டிஜிட்டல் மையத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து ஆசிரியர்கள் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணும்போது டோட்டல் மிஸ்டேக் பண்ணுறது, அப்புறம் ஒரு கொஸ்டினுக்கு மார்க் போட்டு இன்னொரு கொஸ்டினுக்கு மார்க் போடாமல் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராமல் அவாய்ட் பண்ண முடியும். ஆன்லைனில் டிஜிட்டல் மயமாக வந்து பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணும்போது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும், எந்த தவறும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சார்பில் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆதரவு எதிர்ப்பலமே வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து டிஜிட்டல் மையத்தில் வந்து பேப்பர் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு வந்து மத்திய அரசு சார்பில் வந்து ஆசிரியர்களுக்கு கூடிய விரைவில் பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டே வந்து இது ப்ளஸ் டூ மாணவர்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, கூடுதல் விரைவில் வந்து எஸ்எஸ்எல்சிக்கும் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான், நியூ அப்டேட்டுக்காக வெளியிடப்படும். தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ.